தமிழ்நாட்டில் ஃபைனலாக கரப்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஏன்னா அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அது சம்மந்தமாக நிறையா சமீபத்தில் கூட பார்த்தேன். அந்த கரப்ஷன் சம்மந்தமாக நான் ஒருத்தரை பற்றி பேசி அவரு கோர்ட்டில் போய் என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. இது வரைக்கும் 8 பேருக்கு மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். 6 பேர்த்துக்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன். ஒரு 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 மேகசின், ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன். இது 8வது நாள். ஸோ டே 1 வாஸ் லைக், இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை அப்படின்னு. அப்ப அவர் வாபஸ் வாங்குறவங்க இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களா? அப்ப அண்ணாமலை ஹஸ் காம்ப்ரமைஸ்ட் அகைன்ஸ்ட் கரப்ஷன். அப்பதான் நான் நினைச்சேன், முதல்ல சில பேருக்கு, ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவை நம்ம கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஐ எம் தி அக்யூஸ்ட். somebody files a case on me. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. இந்த கேஸ் நடக்க கோர்ட்ல அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு. நான் அந்த கோர்ட்ல அங்கேயே சொல்றேன், என்னை பத்தி அவதூறு சொல்றாரு, நான் இங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன் மறுபடியும். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல கோர்ட்டுக்குள்ள பேசுற விஷயம் ப்ரொடெக்டட், கோர்ட்டுக்குள்ள நம்ம பேசுற விஷயம் வந்து ப்ரொடெக்டட், இட்ஸ் நாட் a public place. நான் ஆர்கியூ பண்றேன், இல்ல 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் என் மனசு கஷ்டமாகுது, என்னை பத்தி தவறா சொல்றாரு, we have to file a case. சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும். நான் ஒரு ட்வீட் போட்டேன், நான் சொன்னது எல்லாம் உண்மை, இன்னைக்கு உண்மை, நாளைக்கு உண்மை. இதுவரைக்கும் நான் யாரை பத்தி என்ன பேசணும் தொடர்ந்து அதை பேசுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பெரிய அரசியல் புரட்சி நடந்திருக்கால் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தட் இஸ் லைக் பிக் சேஞ்சஸ் ஆகும். அது ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடந்துச்சு, அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியாது. பட் இட்ஸ் ஹேப்பன். இன்னைக்கு ஆரம்ப கால விஷயங்களை பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி. தமிழ்நாட்டில் ஃபைனலாக கரப்ஷன் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு. ஏன்னா அதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். அது சம்பந்தமாக நிறையா சமீபத்தில் கூட பார்த்தேன். அந்த கரப்ஷன் சம்பந்தமாக நான் ஒருத்தரை பற்றி பேசி அவரு கோர்ட்டில் போய் என் மேலே ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ் நடந்துச்சு. அவர் பேசும்போது ஃபர்ஸ்ட் டே கோர்ட்டில், ஏன்னா அதை சொல்லி அவங்க இனிமேல் நான் பேசல, மீடியாவில் பேசுகிறேன் வாய்ப்பு இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டே அந்த மனிதர் கோர்ட்டுக்கு வந்தார், ஜட்ஜை பார்த்தாரு, என்னையும் பார்த்தாரு. அவர் சொன்னார், இது வரைக்கும் 8 பேருக்கு மேலே டிஃபமேஷன் கேஸ் போட்டிருக்கேன். 6 பேர்த்துக்கிட்ட அப்பாலஜி வாங்கியிருக்கேன். ஒரு 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 மேகசின், ஒரு தனியார் பத்திரிகை 25 லட்சம் ரூபாய் நஷ்டீடு வாங்கியிருக்கேன். இது 8வது நாள். ஸோ டே 1 வாஸ் லைக், இது வரைக்கும் நான் போட்ட எந்த டிஃபமேஷன் கேஸும் நான் தோத்ததில்லை அப்படின்னு. எனக்கு 82 வயசு ஆகுது. நான் ஒரு அரசியல் கட்சியில் 50 வருஷமா இருக்கேன். நான் அரசியல் கட்சியினுடைய பொருளாளராக 35-40 வருஷம் இருக்கேன். அப்படிதான் அவர் பேசுனது. அது படிப்படியாக ஒரு ஹியரிங், 2 ஹியரிங், 3வது ஹியரிங், ஒரு காலகட்டத்தில் இல்லை நாமளே அவரை கிராஸ் பண்ணும்போது அது கிராஸ் எக்ஸாமினேஷனாக அதை கற்றுக்கிட்டு அதெல்லாம் செஞ்சு அதன் பிறகு அந்த மனிதரே கோர்ட்டுக்கு வந்து இந்த கேஸை நாங்கள் வாபஸ் வாங்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை ஒரு 4 பேர் பத்திரிகையில் எழுதலாம். அப்ப அவர் வாபஸ் வாங்குறவங்க இவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களா? அப்ப அண்ணாமலை ஹஸ் காம்ப்ரமைஸ்ட் அகைன்ஸ்ட் கரப்ஷன். அப்பதான் நான் நினைச்சேன், முதல்ல சில பேருக்கு, ஒரு பத்திரிகை நண்பர்களுக்கு பேசிக் அறிவை நம்ம கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் என் மேல கேஸ் ஃபைல் பண்றாங்க. ஐ எம் தி அக்யூஸ்ட். somebody files a case on me. கேஸ் ஃபைல் பண்ணவங்க அதை வாபஸ் வாங்குறாங்க. அப்ப what I have got to do with கேஸ் ஃபைல் பண்ணவங்களுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? கேஸ் ஃபைல் பண்ணவங்க எப்ப வாபஸ் வாங்கலாம், எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இந்த கேஸ் நடக்க கோர்ட்ல அவர் ஏதோ ஒன்று சொல்றாரு. நான் அந்த கோர்ட்ல அங்கேயே சொல்றேன், என்னை பத்தி அவதூறு சொல்றாரு, நான் இங்கேயே கேஸ் ஃபைல் பண்ணுவேன் மறுபடியும். அதுக்கு அவர் சொல்றாரு, இல்ல கோர்ட்டுக்குள்ள பேசுற விஷயம் ப்ரொடெக்டட், கோர்ட்டுக்குள்ள நம்ம பேசுற விஷயம் வந்து ப்ரொடெக்டட், இட்ஸ் நாட் a public place. நான் ஆர்கியூ பண்றேன், இல்ல 50 பேர் பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு அதெல்லாம் என் மனசு கஷ்டமாகுது, என்னை பத்தி தவறா சொல்றாரு, we have to file a case. சண்டை போட்டு அந்த கேஸை அக்செப்ட் ஆகும். அந்த ஜட்ஜு என் கம்ப்ளைண்ட்டை வாங்கிக்கிறாரு, கம்ப்ளைண்ட்டுக்கு நம்பர் ஆகல. அப்ப அந்த ஆப்போசிட் தரப்புடைய வழக்கறிஞர் சொல்றாரு, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, கிராஸ் எக்ஸாமினேஷன் அப்ப பேசக்கூடிய விஷயத்துக்கு நீங்க எஃப்ஐஆர் நீங்க போட முடியாது. you cannot file a defamation inside the court. பப்ளிக்ல பேசினா தான் அது நம்பர் ஆகாம ஒரு கம்ப்ளைண்டா இதே ஃபைல்ல இருக்கு. சோ இந்த மனிதன் கேஸ் போட்ட ஒரு மனிதன் போய் வாபஸ் வாங்குறாரு. நம்பர் ஆகாத ஃபைல் அதுவும் இருக்கு. அதுக்கு 2 பேர் எழுதுறாங்க. அப்ப அண்ணாமலை கேஸ வாபஸ் வாங்கினாரு, அவரு கேஸ வாபஸ் வாங்கினாரு. அதனால this is the level of political discourse it has come. நான் ஒரு ட்வீட் போட்டேன், நான் சொன்னது எல்லாம் உண்மை, இன்னைக்கு உண்மை, நாளைக்கு உண்மை. இதுவரைக்கும் நான் யாரை பத்தி என்ன பேசணும் தொடர்ந்து அதை பேசுவேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை சந்திச்சுக்கலாம். எதுக்காக இந்த பாயிண்ட் நான் சொல்றேன் அப்படின்னாங்க,
நான் கரப்ஷனுக்காக பர்சனலி ஐ பேட் அ பிரைஸ். சண்டை சச்சரவு கேஸ் லொட்டு லூசுக்கு ஏறுறது இறங்குறது இந்த வேலைக்கான தமிழ்நாட்டில் கரப்ஷன் கட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதுக்கு ஒரு நாகரிக குடிமகனாக வெரி வெரி ஹாப்பி. ஃபைனலி ஏதோ அடுத்தது ஒரு பொலிட்டிக்கல் டிசிப்ளின். அதாவது ஒரு எந்த ஒரு அரசு வந்தாலும் கூட ஒரு வருட காலம், நீங்களே புதுசாக ஒரு கம்பெனிக்கு போறீங்க, you go to a new company, you take up a new role, we got to give you some time to settle in that role, maybe 6 months, maybe 1 year, you understand, you do your best. அப்ப சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா how can I make you a better person தான் யோசிக்கணும். நீங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரா அமேசான்ல போய் உட்கார்றாரு, ஃபிளிப்கார்ட்ல இருந்து வர்றாருனாங்க, சுத்தி இருக்கிறவங்க என்ன யோசிக்கணும், how can I equip him to perform better. ஆனா இன்னைக்கு என்னுடைய திங்கிங் என்னன்னா ஒரு வருட காலம் நாம சப்போர்ட் கொடுப்போம், எக்யூப் பண்ணுவோம், பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணணும், தடைக்கல்லை போட வேண்டாம் அப்படிங்கிறது இரண்டாவது நிலைப்பாடு. அதனால நம்ம எந்த விஷயத்தை சொன்னாலும் கூட அறிவுறுத்துகின்றோம், சொல்லுகின்றோம், இதை நீங்க பாருங்க, ஒயிட் பேப்பர் ரிலீஸ் பண்றோம், உங்க ஆள்கிட்ட பேசுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க, இப்படி தான் நம்ம சொல்றோம். மூன்றாவது, இன்னைக்கு தமிழ்நாடு குறையோடி போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்னேன், இங்கிலாந்து பாலிடிக்ஸ் மாதிரி இவ்வளவு கேப் இருக்கு, வரவுக்கும் செலவுக்கும் சம்பந்தம் இல்லை. somebody is sitting in that governance. மாத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது. அதனால இன்னைக்கு வெரி ஹோப்ஃபுல் ஸ்டார்ட். let us wait, let us be patient. 1 year is the minimum time a political party or a government needs new government. அதுல பாதி பேர் வந்தக்கூடிய அமைச்சர்கள்லாம் அவங்க இதுவரை கவுன்சிலரா கூட இருந்ததில்லை, நீங்க அமைச்சர்களா இருக்காங்க பாவம். அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காம எப்படி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? somebody is a minister, you got to give him space. டே 1 பண்ண எப்படி அவங்க பண்ணுவாங்க? அவங்களுக்கு ஃபைல் நோட்டிங் என்ன, லெஃப்ட் என்ன, ரைட் என்ன, இன்கமிங் என்ன, அவுட் கோயிங் என்ன, செக்ரட்டரி லெவல் மீட்டிங் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு தெரியறதுக்கே 6 மாசம் ஆகுங்க. அதனால இன்னைக்கு அந்த நேரம் நாம் எல்லோரும் கொடுக்கணும். டிவிகே கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு நல்லது பண்றாங்கன்னா முதல் ஆளா நம்ம எப்பவுமே வரவேற்க போறோம். கரப்ஷனை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ நீங்க கேட்ட கேள்விக்கு தான் என்னுடைய நிலைப்பாடு. அதனாலதான் நிறைய பேர் வந்து கேட்கறாங்க, ஆனா டெய்லி வந்து பிரஸ் பாருங்க, டெய்லி பிரஸ் பார்த்து என்ன மேடம் பண்றது? இன்னைக்கு நீங்க பிரஸ் பார்த்து என்ன கேட்கலாம், உங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம், ஜேர்னலிஸ்ட் உங்களை பார்த்து ஆனா உங்க நல்லா இருக்காங்களான்னு கேட்கலாம். இது ரெண்டை தவிர நீங்க என்ன கேட்க முடியும்? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அரசுக்கு நேரம் கொடுக்கணும். என்ன நீங்க பேசுவீங்க? உங்கள்கிட்ட கேட்க நிறைய இருக்கும். ஏன்னா இந்த திரும்ப இந்த சர்க்கஸ்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த நிலைப்பாடு. நீங்க விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆனா அதை 1 வருஷம் விடுங்க. இல்ல அவர் டெல்லி போயிட்டதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நம்ம தான் போயிட்டு வந்தாரு. திரும்ப திரும்ப இதுக்குள்ளேயே நீங்க மாட்டும்பொழுது எப்படி ஒரு புதிய அரசியல் நீங்க செய்ய போறீங்க? அவளை டூ நியூ பாலிடிக்ஸ். இதுல இருந்து வெளியே வர வேண்டும் என்ற முயற்சி செய்கின்றோம், இதை செய்யணும். அதனால கண்டிப்பா நம்ம செய்யணும். 2 கால் 4 கால் நிறைய தலைவர்களை உருவாக்கணும். அதனால நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கும் ஒரு பெரிய நன்றியை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிட்டு, ஒரு பெரிய லாங் வீக்கெண்ட். நான் ஏற்கனவே அரவிந்த் அவங்க சொன்னேன், யாரையும் ரஷ் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நம்ம புகைப்படம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம இருந்து புகைப்படம் எடுப்போம். ஒரு பக்கம் அவங்க வர்றாங்க, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆனாலும் புகைப்படம் எடுத்து எல்லாத்தையும் நம்ம அனுப்புவோம். அதே நேரத்தில் உங்களுக்கு பெரிய நன்றி. அட்லாண்டாவிலிருந்து வந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏற்கனவே சொன்னது போல நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கு. ஆரம்பத்தில் ஒன்று சொன்னீங்க, நாம் எல்லாம் சோல்ஜர்ஸ், ஒரு தளபதி வேணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் அமாங் ஈக்குவல்ஸ், நம்ம எல்லோருமே தலைவர்கள் தான். லெட் அஸ் ஃபைண்ட் த பெஸ்ட் அமாங் ஈச் பர்சன்.